and welcome to Yummy Chilly. நான் ஷாலினி. இந்த வீடியோவில் சீஸி எக் பொடி தோசை தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஸ்டஃபிங், சீஸ், பொடி, முட்டை எல்லாமே போட்டு ஒரு மிக்சிங்கான ஒரு தோசை. வீக் டேஸில் ரொம்ப போரிங்காக போயிட்டுருக்கப்ப கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், குட்டீஸும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 3 தோசை செய்ய போகிறேன். அதனால் நான் வந்து ஒரு 6 கரண்டி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளியும் அதே மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகாவும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், ஜீரக பவுடர் 2 டீஸ்பூன், சீஸ் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். இந்த க்யூப்பில் வந்து 2 சீஸ் எடுத்திருக்கேன் நான். மொத்தமாக 3 தோசைக்கு வந்து ஒரு 6 கிட்ட தேவைப்படும். 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து இட்லி பொடி நல்லெண்ணெய் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் அரைச்சதுனாலும் ஓகே, இல்லை வெளியே நீங்கள் வாங்கிக்கிட்டாலும் ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சமாக, அப்புறம் உப்பு அஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயத்தை போட்டு லைட்டாக ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, மொத்தமாகவே எல்லாத்துக்கும் சேர்த்து. ஸோ குடமிளகாவும் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர் போட்டு ரொம்ப ஃப்ரை பண்ணிட வேண்டாம். அந்த குடமிளகாவோட க்ரன்ச்சினஸ் இருக்கணும். அதில் இப்போ நம்ம கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ அதே பேனில் 1/2 டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நான்ஸ்டிக்காக இருந்தாலும் ஓகே, இல்லை நல்லா அடிகனமான ஒரு பாத்திரமாக இருந்தாலும் ஓகே. ஏன்னா முட்டை இதில் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ 3 முட்டையை வந்து அட் அ டைம் நான் இதில் போட்டிருக்கேன். நீங்கள் தனித்தனியாக போட்டு செய்கிறதுனாலும் ஓகே. மூணு முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, ஜீரக பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, சால்ட்டு தேவையான அளவு போட்டு 1 நிமிஷம் மூடி வச்சு எடுக்கிறேன். இதுவே வந்து கொஞ்சம் வெந்துடும். அந்த இட்லி பொடியை மேலே லைட்டாக போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு தோசைக்கல்லில் நெய் இல்லைன்னா கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு தோசைக்கல் அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் நெய் வந்து சுற்றி ஊற்றிட்டு இப்போ இந்த ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு ஹாஃப் ஃபுல்லாக நான் வந்து அந்த இட்லி பொடி அப்ளை பண்ணுறேன். அந்த இட்லி பொடியில் நிறையா எண்ணெய் இருந்ததுன்னா இது நல்லா அந்த தோசை வந்து ஊறிடும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. வெறும் பொடியை கூட நீங்கள் அதில் வந்து தூவிட்டு மேலாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட் நான் வந்து மிக்ஸ் பண்ணி அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து செஞ்சு வச்ச அந்த ஸ்டஃபிங்கை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து நம்ம சீஸ் போட்டுக்கலாம். அந்த எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கேன்ல, அதனால் வந்து நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் இந்த ஸ்டஃபிங்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட அந்த இட்லி பொடியை வந்து அந்த சைடு அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிடலாம். ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த முட்டையை வந்து நம்ம சென்டரில் 3 பீஸ் போட்டோம்ல, அதில் ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி நான் வந்து சென்டரில் வச்சு ஃபோல்ட் பண்ணிடுறேன் 2 சைடும். நீங்கள் முட்டை இந்த மாதிரி முன்னாடியே பண்ணி வச்சாலும் ஓகே, இல்லைனா வந்து தோசை ஊற்றுறப்பையே சைமல்டேனியஸாக சைடில் ஒவ்வொரு முட்டையாக தனித்தனியாக போட்டு எடுத்து வச்சாலும் ஓகே. ஸோ அடுத்த தோசை டைப் வந்து எப்படின்னா, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தோசை மாவு கரண்டியில் ஊற்றுறதுக்கு நல்லா ஃப்ளாட்டாக வரலன்னா இந்த மாதிரி ஒரு வட்டா எடுத்துகிட்டு இதில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இந்த முட்டையை வந்து சென்டரில் அப்படியே வச்சுட்டு நிறையா சீஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த சைட் ஸ்டஃபிங் வச்சு சீஸ் வந்து நிறையா ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்பைசினஸும் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து இட்லி பொடி வந்து அந்த முட்டையில் ஆட் பண்ண கொஞ்சம் தான், வேறு எதுவுமே ஆட் பண்ணல.
ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், இந்த தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ குட்டீஸ்க்கு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த தோசை. ஸோ தேர்ட் வந்து எப்படின்னா, பெப்பர் காரம் நிறையா யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸோ அதே மாதிரி தோசையை ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங்கை வந்து வச்சு அந்த சைடு வந்து அதே மாதிரி இட்லி பொடியை அப்ளை பண்ணிடுவோம். இதில் வந்து இன்னும் நிறையா உங்களுக்கு வேணும்னா போடுங்க. ஏன்னா நான் பெப்பர் வந்து இதில் நிறைய போட போகிறனால இட்லி பொடி வந்து நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டஃபிங்கும் வந்து உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் குடமிளகாய் வந்து இன்னும் எல்லோ கலர், ரெட் கலர்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க ஸ்டஃபிங் நிறையா வேணும்னா. இதில் வந்து பெப்பர், அந்த மீதி இருக்க பெப்பர், இது வந்து தான் ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட வரும். ஃபுல்லாக இதில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி அதே மாதிரியே அந்த ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே முட்டையை வந்து சென்டரில் வச்சு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் நம்ம வந்து கொத்தமல்லி வேணும்னா அந்த பொடி தோசையிலலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட 3 தோசையும் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அதே தான், ஆனால் ஒரே ஃபேமிலியில் நமக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். அதனால தான் நான் வந்து 3 டைப்பில் நான் போட்டிருக்கேன். ஸ்டஃபிங் வந்து நிறையா வேணும்னாலும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கோங்க. இதுதான் அந்த லாஸ்ட்டாக ஊற்றின தோசை. பெப்பர் வந்து இதில் தூக்கலாக இருந்தது. உங்களுக்கு ஹாஃப் பாயில் பிடிக்கும்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஹாஃப் பாயில் வச்சிங்கன்னா அப்படியே நம்ம கட் பண்ணுறப்ப அப்படியே ஜூஸியாக வரும். அதுவும் செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் செகண்டாக ஊற்றின அந்த சீஸி தோசை. ஸோ இது வந்து கண்டிப்பாக சீஸ் பிடிச்சவங்களுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு ஊற்றின பொடி தோசை. இது 3 தோசையிலேயே வந்து இதுதான் அட்டகாசமாக இருந்தது. அந்த பொடி நல்லா ஊறி அதில் ஆயில் வேறு நல்லா இருந்ததில்ல. ஸோ நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. அது லைட் காரம், லைட் சீஸி, அதெல்லாம் வந்து ஸ்டஃபிங்கோட சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது 3ல் வந்து இந்த தோசை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. இந்த எம்மி சில்லி சீஸி எக் பொடி தோசையை ஜாலியாக செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஃபேமிலியில் எல்லோரும் கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. அதே மாதிரி மறக்காமல் என் வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, எம்மி சில்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.